கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சினாங்குடி கோயிலுக்கு போக போகிறோம். நம்ம அண்ணன் எல்லோரும் நம்ம ஃபேமிலியோடு போக போகிறோம். காட்டுக்காரன் பாருங்க, இவங்க எல்லோரும் நம்ம போக போகிறோம். எல்லோரும் ஜாலியாக ஒரு சண்டே எல்லாருக்கும் லீவாக, அதனால் நம்ம ஜாலியாக போகிறோம். நம்ம அனுப்பண்ண நாங்கள் டிரைவர், ஒரு வண்டி டிரைவர், இன்னொரு வண்டி டிரைவர் எங்கள் அண்ணன். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க அனுசனையில் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம டீ குடிச்சிட்டு, நாங்கள் காஃபி சொல்லியிருக்கோம், காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். இது ஏஞ்சல் மசாலா சாய்னு ஒரு கடைக்கு வந்துருக்கோம். நல்ல கடை, மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்க. நல்லா இருக்குது காஃபி டீ எல்லாம். சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு என்ஜாய் பண்ணவே பார்க் நிறைய இருக்குங்க பாருங்க. பார்க்கெல்லாம் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் அங்கே பாருங்க. உள்ள நிறைய மேக்ஸிமம் நிறைய இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க, இப்படி தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா அடிக்கடி இடையில நிறைய ஃபன் எல்லாம் இருக்குது. சூப்பராக பார்க்கலாம். ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நல்ல குளிர்ச்சாங்க. ஆனால் காட்டில் இந்த வார தண்ணியும் அதனால இந்த சிலையோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்களா, இந்த சிலைக்கு உள்ளே இருக்க அதோட வாய்க்கரு, அதுக்குள்ள அந்த ஒரு உருளை மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணாதில்ல கிளியர் பண்ணி நம்ம ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் இப்படி நல்ல ஒரு சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கல்ச்சர் செய்து கல் செய்திருக்கீங்க. இல்லை கிரியேட் நம்புறேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். அடுத்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்பிராயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. ட்ரெக்கிங் மாதிரி இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லை, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்டலாம் வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே கோயில் இருக்குது, கோயில் பக்கத்துலேயே குளிக்க ஸ்பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், அங்கே போய் குளிச்சு ஃபன் பண்ணலான்னு இப்போ போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டி வரேன் பாருங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ள நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் புலி இறங்கினாலும் ஆச்சரியப்படாதுக்கு இல்லை. நாங்கள் எந்த தைரியத்தில் போகிறோம், நம்ம அனுசன் இருக்காங்க. புலி படத்துலேயே புலி இறங்கின நம்ம அனுசன். இவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க, முகமூடி கொள்ளையர்கள். இங்க என்ன பெரிய பேக் எல்லாம் போட்டுட்டு கோயிலை கொள்ளை அடிக்க போறாங்க நினைக்கிறேன் ஃபேமிலியோடு. நம்ம செக்யூரிட்டி இருக்காரு, அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. என்னாச்சுன்னு தெரியல, போய் பார்ப்போம். இதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓ, எங்கள் கூட எங்கள் பாட்டியும் அனுபண்ணனுக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்காங்க, பைய வராங்க. நம்ம இப்போ அனுபண்ணன்ட்ட போ. இங்கே பாருங்க, பாம்பு புத்தெல்லாம் இருக்குது. பாம்பு புத்தை பார்த்தீங்களா? இதான் நம்ம அனுபண்ணே. பாருங்க, அப்படி ஆகும். 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்து 3-4 கிலோமீட்டர் கூட நடந்தாச்சு. பேக்கில் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ யாரையும் காணல. பைய வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே தண்ணி போயிட்டு போய் காலுகளும் ஜில்லுன்னு இருக்கும். காட்டுவார். அங்கே பாருங்க, என்ன ஒரு ஜம்முன்னு இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. இங்கே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நம்ம அந்த அட்வென்ச்சர் ஏறிட்டு நம்ம அந்த காலி டயர்டு ஒன்று இந்த சில்லுன்னு அந்த தண்ணியில் முக்கும்போம். அது உங்களுக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும், வேறு லெவல். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு ஒர்த்து. இவ்வளோ நேரம் வெயிலில் ஏறினால லைட்டாக தலைக்கதாயிட்டு ஒன்றும் நினைக்காதீங்க. நம்ம பையன்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆயிடுது. உங்களுக்கு ஏதாவது மாருதி ஸ்விஃப்ட்டில் வண்டி, மாருதி சுசுக்கியில் ஏதாவது வண்டி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் வண்டி வாங்கி தரோம். 782690
லாஸ்ட் டைம் நம்ம நீங்களே போகிறோம். நீங்கள் 9 நம்பர் உண்டு. 9 நம்பரில் 9 நம்பரையும் போட்டு பாருங்க. யாரு நம்பர் வருதோ கால் பண்ணுங்க. நம்ம அண்ணன் எடுத்தோடனே அபிஜித் தான் கேளுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா, உங்களால் முடியும்னு சொன்னால் உங்களுக்கு ஆஃபர் 10% டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணி தருவோம். நம்ம அண்ணனாகும் பாருங்க. டாட்டாலேருந்து மாறி மாருதி போனார். ஐஃபோன் எல்லாம் வாங்கியிருக்காரு அண்ணன். ஒரு செலவு இல்லை. நம்ம இப்போ அங்கே இருங்க. இப்போ தான் ஒளி வட்டம் தெரியுது. 4-5 பேர் வந்துட்டே இருக்காங்க. இனி அவங்க இங்கே பாருங்க. இது வந்து ரொம்ப இதான் அருவினா ஏமாத்துறாங்க காய்ஸ். இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டு இதான் அருவின்னு எல்லாம் ஏமாத்துறாங்க. இங்கே பாருங்க, அருவின்னு ஏமாத்திட்டே இருக்காங்க. நான் இனி மேலே அருவி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு ஓடி வாரேன் உங்களுக்கு. காய்ஸ் அப்படியே நம்ம வந்துட்டோம். கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ தூரம் நடந்துருவோம் தெரியுமா? அங்கே இருங்க பகுதியில் நடக்க முடியல, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க. அங்கே ஒருத்தன் குரங்க விரட்டிட்டு இருக்கானே காமிச்சார். நான் போகிறான் தெரியுமா? அவனாக்கும் குரங்க விரட்டினேன். சும்மா இருந்த குரங்க கம்பை வச்சு விரட்டி அது நம்ம கொஞ்ச நேரம் விரட்டி எங்களை படம் விரட்டிட்டு இப்போ நம்ம அங்கே போவோம். கூப்பிட்டுருக்காங்க. குளிச்சுட்டாங்க கோயிலில் போட்டு நல்ல குளிர் காய்ஸ். நல்ல இழுக்குது. அங்கே விட கல் கிடக்கனால இப்போ யாரும் அலோ பண்ணல. காய்ச்சி இறங்க பாருங்க. கல்ல வருது யாரையும் விடல. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கண்டிப்பாக வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நல்ல சில்லுன்னு இருக்கு. நான் குளிச்சுட்டு உங்களுக்கு பிளாக கண்டினியூ பண்ணேன். ஒரு முங்கு முக்கிட்டானே. நல்ல குளிர் காய்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இது என்ஜாய் பண்ணிட்டாரேன். பாய். எங்க நம்ம நாய்க்கு என்ன இருக்கு? மசாஜ் கிடைக்கும். நிறைய மீன் எல்லாம் காலி கிடைக்கிறது எனக்கு. அந்த கூட்டத்துல ஒரு மூட வேண்டியதை மூடுப்பா. ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்ல தெரியல. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வரீங்க. இந்த கேமரா வேண்டிய ஏரியல காய்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ். சம ஸ்பாட்டு சரிங்க. இல்லை நம்ம இப்போ வந்து கார்வி மசாஜ் பண்ண போகிறோம். வாங்க உங்களுக்கு நாங்கள் காட்டி வரோம். வேண்டாம் போ. இந்த மரம் எடுத்துக்காச்சு இது என்ன மசாஜ்? பார மசாஜ். யாரு கண்டுபிடிச்சான்? யாரு கண்டுபிடிச்சான்? உங்களுக்கு பார மசாஜ் அப்படி வேணும்னா பறக்க விடல ஸ்ரீகண்டம் சாஸ்தா டெம்பிள் கிட்ட வந்தா போதும். நான் நம்பர் தரேன் 7418609232. உங்களுக்கு மசாஜ் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உஷார் பண்றாங்க. உஷார் பண்றான். 500 ரூபா. மேலே டர்க்கிலாம் முடிச்சு அங்கேருந்து இறங்கி வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு. அதனால் ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு இலையை போட்டுட்டு அடிச்சுட்டு அது யாரும் இருக்கேன். 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன். எனக்கு வாரம் வந்தால் போதும் இல்லை. பிரியாணி கேட்டோம். பிரியாணி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் மேலே வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப எல்லோரும் டயர்டாக இருந்தான். இவன் வேறு டெட் பாடிக்குள்ளே ஆகிட்டோம். நடந்து சுற்றுறேன். மேக்ஸிமம் மோர் தென் ஒரு 5 கிலோமீட்டர். அதனால் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அப்படி மெனக்கிட்டு யாரும் அங்கே போகணும்னு நினச்ச பிறகு திரும்ப போக தோணாது. போவதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட்டு நாங்கள் அங்கே மேலே போயிட்டு அங்கே ரீச் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படி ஒரு ஃபீல் தெரியுமா? அங்கே ரீச் ஆக பிறகு ஒரு ஸ்பாட் உண்டு. அங்கே முன்னாடி வந்துட்டு உள்ளே அங்கே அந்த அருவி ஹிடன் ஸ்பாட்டு ரொம்ப உள்ளே போகும். உள்ளே போகும்போது ஒரு ஹிடன் ஸ்பாட் ஆகும். அந்த அருவியாக இப்போ வந்து பாறை மழை வந்த நேரம் பாறை எல்லாம் உருண்டு அந்த அருவி மூடி இருக்கு. என்ன ப்ரோ பார்க்குற? வேறு யாரும் இல்லை. அனஸ் போகிறேன்.
இங்கே சுற்றி வேறு இருக்காங்க. அடுத்து அதை முடிச்சுட்டு முடிச்சுட்டு வரப்போ 2-3 ஆண்டு பசங்க வந்தாங்க. நான் குடித்ததையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாங்க. 2-3 ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு டவுட் வந்து தெரியுமா விளாகர் அவன் தான் இவனா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தன் சமாளிக்கிறான். நிறைய ஃபோட்டோ எடுத்துறது, அதனால கொஞ்சம் டயர்டாக இருந்து இப்போ நாங்கள் ஃபோட்டோவில் வந்துடுவோம். எல்லோரும் சிக்கன் மீல் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பா அடுத்த கண்டினியூ பண்ணுறோம். அடுத்து கடைசியாக நாங்கள் எல்லாம் முடித்த பிறகு வந்துட்டு டக்குன்னு அங்கே பேரிகார்டை போட்டுட்டாங்க. அது பிறகு யாரையும் விட்டலை. டக்குன்னு பேரிகார்டை போட்டாங்களா யான்னு கேட்டால் அப்போ ரீசன் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்டப்போ அங்கே டக்குன்னு தண்ணி ஏறி ஒரு சின்ன பையனை அதை அடிச்சுட்டு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன் போய் நான் அது சாப்பாடு மூடில் இருக்கேன். ஹலோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி சொல்லியிருந்தேன். பட் டயர்டாக இருந்தனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை வீடியோ டெய்லியும் பார்க்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.